மக்களே, இது Thursday எடுத்த மினி vlog தான். நானு பாப்பாங்க ஸ்கூலில் முடிச்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாப்பாங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஃபேர்வி மால் தான் போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேர்வி மாலுக்கு போகிறோம். நாங்கள் போன அன்றைக்கி Thursday பார்த்திங்கன்னா சரியான வெயில். பஸ் எப்போவுமே நாங்கள் சம்மர் டைமில் வந்து இங்கே ஏசி போடுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து சுத்தமாக ஏசி கூட இல்லை, சரியான வெயில். ஒரு வழியாக வந்து ஃபேர்வி மாலுக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கரிக்கு தான் போயிருந்தோம். அந்த பேக்கரியில் போயிட்டு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேக் மட்டும் உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போனால் நிறைய பேருக்கு இந்த கேமரா பார்த்துட்டு இந்த ஃபோன் வச்சு ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு பேன் கேக் ஷாப் இருந்தது. ஆனால் நாங்கள் அங்கே பேன் கேக் சாப்பிடல, ஒரு ஸ்ட்ராபெரி க்ரஷஸ் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். இங்கே சீ ஃபுட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு அதை விட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேக்கரி செக்ஷன் தான். சூப்பராக இருந்துச்சு. மேங்கோ புட்டிங், திராமிசு எல்லா கேக்குமே இருந்துச்சு. அது கூடவே இது கூட டாக் மாதிரி இருக்கிற இந்த குட்டி குட்டி கேக்ஸுமே வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேர்வியூ மால் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஃபுட் கோர்ட் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக வந்து அர்பன் பிளானட்க்கு போகலான் தான் வந்திருந்தது. கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னுட்டு. பட் வந்தது என்னவோ எனக்கு எடுக்குங்க, ஆனால் பார்த்து கடைசியில் வந்து பாப்பாங்களுக்கு தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஹட்சன் பே ஒன்று இருந்துச்சு. இது க்ளோசிங் சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நியர்பை ஸ்டோரில் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸ் நிறையவே இருக்குது. கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப கிளம்பும்போது சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போயிருந்தால அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா டைம் 8:30 8:45 இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock மேலே இருக்கும். ஸோ இங்கே சம்மர் வந்துட்டால் எப்படி தான் இருக்கும். நாளைக்கு ஒரு vlogல பார்ப்போம். பாய்.